வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீட்டில் உள்ள பொருளை வச்சு தான் அருமையாக அழகாக ஸ்வீட்டாக நல்ல டேஸ்ட்டாக அவங்களுக்கு நல்ல ருசியாக செஞ்சு கொடுக்கலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. அதையும் நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய பொருள் தாங்க. அந்த பொருள் வச்சு தான் ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக குட்டீஸ்களுக்கு ஒரு சாயந்தர நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்களா, ஒருக்க செஞ்சு கொடுத்தா அடுத்து இதே மாதிரி உங்கள்கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இன்னும் கூட மிச்சமும் இருக்காது. அவ்வளோ டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நமக்கு இன்னொரு சேனல் இருக்குங்க, தேவிஸ் கிச்சனு லஞ்ச் மனு சேனல் தாங்க. அதில் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு காம்போ, டின்னர் ரெசிபிலாம் போட்டுட்ருக்கேன். அதையும் பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 10 ஜீரகம், உப்பு தேவைக்கு, கொஞ்சமாக சீனி, இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடாக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. கலந்து விட்டு இப்போ இதை நான் சுடுதண்ணி கை பொறுக்கிற அளவுக்கு நான் வெது வெறுப்பாக எடுத்துருக்கேன். இதை ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பார்த்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ இது போல் 2 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு எடுத்துருக்கேன். வேக வச்சு தோலி உரித்து எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் துருவி சேர்த்துக்கோங்க. இது கூட இப்போ பொடியாக எவ்வளோ பொடியாக நறுக்கணுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மிளகாத்தூள், சிக்கன் மசாலா 1/4 டீஸ்பூன், உப்பு தேவைக்கு, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவை தேய்ச்சி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சோம் பார்த்தீங்களா, இதில் இப்போ நம்ம சப்பாத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தடவி கொடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா எல்லாம் நம்ம தடவி எடுத்தாச்சுங்க. இப்போ அது மேலே இன்னொரு சப்பாத்தி நம்ம பருத்தி வச்சோம் பார்த்தீங்களா, அதையும் நம்ம இது மேலே சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் முடிக்குங்க. கவர் பண்ணியாச்சுங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கத்தி இருந்தால் கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் பீஸா கட்டுறது இருந்தால் நீங்கள் அதை வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்படி ஒன்றுன்னா எடுத்துட்டு இந்த மாதிரி இந்த கார்னரு இந்த கார்னரும் இப்படி இது பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதே போல் இந்த பக்கமும் இது போல் நம்ம எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ எண்ணெயும் சூடாயிருச்சுங்க. இப்போ நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ரெடி பண்ணதை நம்ம எண்ணெயும் சூடாயிருச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. தீ கூட்டி வைக்கக்கூடாதுங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு உள்ளேயும் வந்து மேலேயும் வேகும். அப்போ நமக்கு கிறிஸ்பாக இருக்கும். இப்போ வேகட்டும். போட்ட உடனே திருப்ப வேண்டாம்.
இப்போ நல்லா வெந்துருச்சுங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா மொறு மொறுன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை எடுத்துக்கலாம். இதே போல் நம்ம இருக்கிறதையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்மளுடைய ஸ்நாக்ஸு ரெடி ஆயிடுச்சுங்க. அருமையான ஸ்நாக்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோங்க. இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற குட்டீஸ்களுக்கு கோதுமை மாவு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு எல்லார் வீட்லேயுமே இருக்குங்க. அழகாக அருமையாக இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க பார்க்கணுன்னு விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.